ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். Hola amigos, hoy vamos a ver cómo se hace una papa pelota. நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு உருண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இதை கழுவி கட் பண்ண போகிறோம். Amigos, vamos a hacer dije que vamos a hacer una papa pelota y va a ser tan rico, ¿verdad? Y primero lo lavamos y lo cortamos y lo ponemos para que cocine bien y luego lo agarramos. நம்ம உருளைக்கிழங்கு இப்போ கட் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் எப்பயும் போல் கட் பண்ணி பாத்திரத்தில் போட்டு அவிச்சு எடுப்போம். அதே மாதிரி நான் இங்கே எப்படி பண்ணுவேன்னா, இந்த உருளைக்கிழங்க ஓவனில் வச்சு எடுப்பேன். இப்போ 2 மெத்தடுமே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி அது கூட வாட்டர் சேர்த்து இப்போ இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்க. Amigos, vamos a cortarlos y vamos a poner una pan y vamos a poner poquito agua. நம்ம இப்போ ஒரு மெத்தடில் உருளைக்கிழங்க கட் பண்ணி வேக வச்சுட்டோம். அடுத்து இன்னொரு மெத்தட் எப்படி மைக்ரோ ஓவன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இதை உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். ஸோ குக்கரில் வச்சோம்னா குக்கரில் வச்சுட்டு விசில் விட கொஞ்சம் டைமாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி உருளைக்கிழங்க இந்த மாதிரி பீங்கான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் உருளைக்கிழங்கத்தோட ஒரு சைடில் ஒரு ஹோல், அனதர் சைடில் இன்னொரு ஹோல் போட்டு இந்த இதை இப்போ மைக்ரோ ஓவனில் நம்ம வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மைக்ரோ ஓவனில் வச்சுட்டு நம்ம இப்போ 2 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம 2 மினிட்ஸ் செட் பண்ண போகிறோம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஸோ நம்ம இப்போ உருளைக்கிழங்க எடுத்து மறுபடியும் பேக் சைட் திருப்பி 2 நிமிஷம் நம்ம வச்சு எடுக்கணும். இப்போ டோட்டலாக 4 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ உருளைக்கிழங்க எடுத்துக்கலாம். பாருங்க உருளைக்கிழங்கு எப்படி வந்திருக்குன்ட்டு. இது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு. இப்போ இதோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வேக வச்ச உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துட்டேன். இதே மாதிரி இது நம்ம ஓவனில் வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு. இதையும் நம்ம இப்போ தோலை ரிமூவ் பண்ணி எடுக்கப்போம். இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதையும் நம்ம அவிச்சு எடுத்திருக்க உருளைக்கிழங்கோட பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மேட்சரை எடுத்துட்டு
ஃபுல்லாக பொட்டேட்டோ ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி நம்ம எடுத்துட்டு இப்போ இது கூட வந்து நம்ம சில்லி பவுடரு சிக்கன் பவுடர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவில் ஃபஸ்ட் எடுத்தோடனேவும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் பவுடர். நம்ம இப்போ இந்த கொரியாண்டரை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் கொரியாண்டரை சேர்த்துக்க போகிறோம். ரெண்டு டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். தேவையான அளவுக்கு சால்ட். நம்ம இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட 2 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். எதுக்குன்னா க்ரன்ச்சியாக வர்றதுக்கு. எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்து குட்டி குட்டி பாலாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பால் ஷேப்பில் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் உருண்டை ஷேப்பில் இப்படி நம்ம குட்டி குட்டி பாலாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம். பண்ணிட்டு பேனை வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இதில் ஆயில் சேர்க்கணும். ஆயில் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பால்ல நம்ம இப்போ ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம் 1 by 1. ஒன் சைடு நல்லா வந்ததுக்கப்புறமா எல்லா பாலையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த பால்ஸ்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு உருண்டை பண்ணிட்டோம். இந்த உருளைக்கிழங்கு உருண்டையை கெச்சப்போட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Gracias por ver mi video y te gustó, ponga un like.